தமிழக அரசியலில் முக்கிய திருப்பமாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் டிசம்பர் 18ஆம் தேதி ஈரோடு மாவட்டத்தில் பிரசார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க உள்ளார். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை தாலுகாவில் விஜயமங்கலம் டோல் பிளாசா அருகே அமைந்துள்ள பிரசார மேடையில் காலை 11 மணி முதல் மதியம் 1 மணி வரை இந்த கூட்டம் நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் சுமார் 35,000 பேர் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னையிலிருந்து விமானம் மூலம் கோயம்புத்தூர் சென்ற விஜய் அங்கிருந்து சாலை வழியாக கூட்ட மேடையை அடைந்து உரையாற்றுவார். பின்னர் மீண்டும் கோயம்புத்தூர் வழியாக சென்னை திரும்ப உள்ளார். பாதுகாப்பு கருதி கட்சி தொண்டர்கள் விஜயின் வாகனத்தை பின்தொடர வேண்டாம் என்றும் போலீஸ் அறிவுறுத்தல்களை கடைபிடிக்க வேண்டும் என்றும் கட்சி நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. பொதுமக்களுக்காக தனி வாகன நிறுத்தங்கள், குடிநீர் வசதி, கழிப்பறைகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. மேலும் 60 சிசிடிவி கேமராக்கள், ஆம்புலன்ஸ்கள், மருத்துவக் குழுக்கள் தயார் நிலையில் உள்ளன. கர்ப்பிணிகள், சிறுவர்கள் மற்றும் முதியவர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்க வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பாதுகாப்பு பணிக்காக 1,000,000க்கும் மேற்பட்ட போலீசார் மற்றும் தனியார் பாதுகாப்பு அணிகள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். நேற்று மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுஜாதா நேரில் வந்து பாதுகாப்பு ஏற்பாடுகளை ஆய்வு செய்தார். கரூர் சம்பவத்துக்கு பிறகு 81 நாட்கள் இடைவெளிக்கு பின் விஜய் பங்கேற்கும் முதல் பொதுக்கூட்டம் என்பதால் இந்த நிகழ்வு அரசியல் ரீதியாக மிகுந்த முக்கியத்துவம் பெறுகிறது. மேலும் விட்டு விலகிவில் இணைந்த செங்கோட்டையன் இந்த கூட்டத்தில் முக்கிய பங்கு வகிப்பார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசியலில் விஜயின் இந்த பொதுக்கூட்டம் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை அரசியல் வட்டாரங்கள் உன்னிப்பாக கவனித்து வருகின்றன.